எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அக்கா டைம் ஆச்சுல்ல, அங்கேருந்து அவர் ஃபோன் வேற பண்ணிட்டாருக்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போகணும்ல. பிள்ளைங்க என்ன இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சீக்கிரமா போனா தானேக்கா நல்லா இருக்கும். எல்லாரும் ரெடியாக தானேம்மா கோமதி இருக்கும். அர்ஜுனும் சூர்யாவும் தான் மண்டபத்துக்கு போயிருக்காங்களே. அவங்களும் காரை கொண்டு வந்தாங்கன்னா எல்லாரும் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அக்கா கிளம்பிட்டாங்களாம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்க. பிள்ளைங்க ரெடியாக இருப்பாங்க தானே? அண்ணி டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. வீட்டில இருந்து வேற ஏதாச்சும் பொருள் எடுத்துட்டு போகணுமா அண்ணி? வேற ஏதாச்சும் எடுத்து வைக்கணும்னா சொல்லுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். இல்லை அண்ணி, ரிசப்ஷன் தானே, இதுக்கு எந்த பொருளும் அவ்வளவா தேவைப்படல. மாலை மட்டும்தான் எடுத்துட்டு போகணும், அது ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு அண்ணி. சரிங்க அண்ணி. வைஷுவும் அப்பர்ணாவும் ஏற்கனவே மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க தானே அண்ணி? ஆமாம் அண்ணி, கார் இப்போ சும்மா போது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால 2 பேரும் கிளம்பிட்டாங்க அண்ணி. சரி சரிங்க அண்ணி. அண்ணி அவங்க கல்யாணி அவங்கள காணுமே. அண்ணி அவங்கெல்லாம் முதல் ஆளாக எப்போவோ மண்டபத்துக்கு போயாச்சு. அவங்க பொண்ணு வருவாள்ல, அதனால அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்படியா, சரிங்க அண்ணி. என்னங்க கிளம்பலாமா? வரலன்னு சொன்னா சும்மாவா இருக்க போறீங்க? வந்தே ஆகணும் தான் ஒத்த கால்ல நிக்கிறீங்களே நீயும் பையனும், அப்புறம் என்ன பண்றது? ஏங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட நீங்கள் மாறவே மாட்டீங்கல்ல. நீங்கள் பையன்கிட்ட பேச முடியலன்னு எவ்வளோ வருத்தப்படுறீங்க. அவனும் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டான், தங்கச்சியை எப்போ மனசார ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் பேசுவேன்னு. ஆனால் அதை ஏற்றுக்கணும்னு உங்களுக்கு தோணலைல்ல. வெட்டி கௌரவம் மட்டும்தாங்க பார்க்குறீங்க. இங்க பாருடி, என்னாலலாம் அவ்வளோ சீக்கிரம் மாற முடியாது. வரணும்னு சொன்னீங்க, ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான். புரியுதா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்னங்க மனுஷன் நீங்களாம்? அவன் நாம பெத்த புள்ள, கொஞ்சம் கூடவா அவன் மேலே உங்களுக்கு பாசம் இல்லை? இவ்வளோ நாள் தான் அவகிட்ட எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருந்தீங்க. சரி சரின்னு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கும் போயிட்டா. இதுக்கப்புறம் கூடவா அவன் மேலே இப்படி கோவமாகவே இருப்பீங்க? என்னதான் உங்களெல்லாம் சொல்கிறதோ எனக்கு தெரியல. என்னெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் ரெடியாகி மினிக்கிட்டு நிக்கிறல்ல, அப்புறம் என்ன? அதானே, என்ன ஒரு வார்த்தை திட்டலனா உங்களுக்கு தான் பொழுதே போகாதே. என்ன நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. ஆனால் ஞாபகத்தில் இருக்கட்டும், எப்போவும் உங்கள் பொண்ணு ஏதாச்சும் சொல்கிற மாதிரி இனிமேலும் அவளை எதுவும் நீங்கள் சொல்ல முடியாது. அவள் இப்போ நம்ம பொண்ணு கிடையாது, இன்னொருத்தரோட பொண்டாட்டி. நான் எப்படி நீங்கள் என் பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணும், அதே மாதிரி கட்டின புருஷனும் இருக்க மாட்டார், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னடி எப்ப பார்த்தாலும் ஒரேடியா அவனை எல்லாரும் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? பாக்குறதுக்கு என்னமோ பணக்கார பையன்தான், இல்லைன்னு சொல்லல. அவனும் எவ்வளோ நாள் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் இந்த மாதிரி பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறதான். போக போக தானே அவனோட சுயரூபம் என்னன்னு தெரிய போகுது. பார்க்க தானமா போறாரு. எல்லாரும் இவர மாதிரியே இருப்பாங்களா என்ன? வந்துட்டியாடா, இன்னும் எதுவும் சொல்லாம இருக்கியேன்னு பார்த்தேன். அதானே, உன் தங்கச்சி புருஷனை பத்தி ஏதாச்சும் சொன்னா மட்டும் எங்கிருந்து தான் மூக்க வேத்திட்டு வந்துருவீங்களோ தெரியல. மா டைம் ஆச்சுமா, தேவையில்லாம இப்ப எதுக்கு இவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நல்லா சொல்லி வைங்கம்மா. அங்க பெரிய மண்டபம், நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி எந்த அவமானமும் படுத்தாம நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும்னு நினைச்சுக்கோங்க. எப்படியும் பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா இவரை தான் கையை காட்டுவாங்க. வந்து பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசி இருக்க சொல்லுங்க. அங்கேயும் வந்து மானத்தை வாங்க வேண்டாம். நம்ம வீட்டுல நடந்துக்கிற மாதிரியே அங்கேயும் நடந்துக்க முடியாது. அங்க அவளுக்கு ஒண்ணுனா கேள்வி கேட்கறதுக்கு மொத்த குடும்பமும் இருக்கும். யாரு என்னன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. ஞாபகத்துல இருக்கட்டும். அம்மா கிளம்பலாமா? நீயும் ஏன்பா இப்படி பேசுற? அவரை பார்த்தா உனக்கு கொஞ்சம் பாவமா இல்லையா என்ன? என்னதான் இருந்தாலும் அவருக்கு உன் மேல எவ்வளோ பாசம்னு உனக்கே தெரியும்ல. அம்மா தேவையில்லாம திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கும் இவரை பிடிக்காமலாம் இல்ல, எனக்கும் பிடிக்கும் தான். என்னை விட என் தங்கச்சிக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா இவர் அவளையே ஒரு பொருட்டா மதிச்சது கிடையாது. என்னை மட்டும் மா இப்ப வேணா ஆம்பளை பையன் என்கிட்ட இப்படி இருக்கலாம், என்னைக்காச்சும் அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் பண்ணா என்னையும் எதிர்த்து நிக்க மாட்டாருன்னு என்னம்மா நிச்சயம்? நான் சொன்னதுதான்மா. எனக்கு என் தங்கச்சி முக்கியம், அவ வாழ்க்கை முக்கியம். அவ இந்த வீட்டுக்கு வராம கண்டிப்பா என்னால இவர்கிட்ட பேச முடியாது. புரியுதா? திரும்ப திரும்ப அதையே என்கிட்ட பேச வைக்காதீங்கம்மா. டைம் ஆகுது, கிளம்பலாம்.
சரிப்பா, கிளம்பலாம். என்னங்க, கிளம்பலாமா? ஏண்டி எத்தனை முறை உங்களுக்குலாம் நான் சொல்றது அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் என்ன கூப்பிடாதீங்க, நான் வரலன்னு. ஏண்டி அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியவே புரியாதா? நீயும் உன் பையனும் தான் எதுக்கு எடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல, அது போதாது எப்ப பார்த்தாலும் நானும் அங்க வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக இருந்தவனை பிடிச்சி கண்டிப்பா இந்த ரிசப்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு ரெடியாக வச்சிருக்கீங்க. என்ன தாண்டி பண்றீங்க நீங்களாம்? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே கார்த்திக் அனிதா கல்யாணத்துக்கே வீடேறி வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க. அப்பவும் நீங்க கல்யாணத்துக்கும் வரல, ரிசப்ஷனுக்கும் வரல. அதே அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா? இப்போ என்னன்னா ஆதி தம்பிக்கும் கல்யாணம். அவன் கல்யாணத்துக்கு தான் நம்ம எல்லாரையும் போகவும் முடியல. இப்போ ரிசப்ஷனுக்கு பத்திரிக்கை கொடுக்குறப்ப அவங்க கிட்ட மட்டும் நாங்க கண்டிப்பா வந்துடுறோம்னு சிரிச்சு சிரிச்சு சொன்னீங்க. இப்போ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அதுக்காக அவங்க பத்திரிக்கை வந்து கொடுக்கறப்ப வரமாட்டேனாடி அவங்க கிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் சிரிச்சு வரேன்னு தான் சொல்ல முடியும். அதான் சொன்னீங்கல்ல, அவங்க கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்துதான் ஆகணும். வாங்க. வரண்டி, சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்க? வா போலாம். எங்க அவன்? அவன் என்ன நம்மள மாதிரி லேட்டாவா வருவான்? அவங்க வீட்டுக்கு எப்பவும் அவன் கிளம்பி போயிட்டான். இந்நேரம் மண்டபத்துக்கு கூட போயிருப்பாங்க. வாங்க கிளம்பலாம். அதானே, ஏதோ அவங்க நம்ம குடும்பம் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு வந்துகிட்டு இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை நினைச்சு கஷ்டப்பட போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எப்பவும் வராது. இப்ப அதை பத்திலாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பலாம் வாங்க. சரிடி, வா. ஹு, இந்த மனுஷனை ஒரு விசேஷத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்குப்பா சாமி. வாவ், இன்னைக்கு என் பொண்டாட்டி செம்ம அழகா இருக்காளே. என்னங்க, உண்மையாவே அவ்வளோ நல்லா இருக்கா என்ன? அப்புறம் என் அனிதாக்கு என்ன குறைச்சல் சொல்ல? ரொம்ப 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 அழகா இருக்கடி. உங்களுக்கும் இந்த குர்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் என் பொண்டாட்டி செலக்ஷன் இல்ல, அப்போ அழகா தான் இருக்கும். அனிதா, ம், என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல? எல்லாம் தெரியுது. முதல்ல விடுங்க, டைம் ஆச்சு, கிளம்பலாம். கிளம்பலாம் கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குல்ல, அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம். ஏங்க, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? விடுங்க, எந்த வேலையும் வேண்டாம். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் இப்போதைக்கு முடியாது. முதல்ல விடுங்க. பாருடா, தெரிஞ்சிருச்சான். தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முடியாதுன்னா எப்படிமா? தெரியாததுக்கு முன்னாடியே கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேண்டாம். என்ன அனிதா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னா எப்படி? முன்னாடி தான் எதுவும் வேண்டான்னு சொன்னேன், சரின்னு நான் சொல்லி விட்டுட்டேன். ஆனா இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம்னு சொல்லிட்டோம்ல, இதுக்கப்புறமும் எதுக்காகடி எல்லாம் தள்ளி போடணும்? புரியல. என்ன சொல்ல வரீங்க? என்ன அனிதா, இது கூட புரியலையா என்ன? அதான் இவ்வளோ நாள் நம்ம ரெண்டு பேரும் லவ்வை சொல்லணுன்றதுக்காக தானே நம்ம லைஃப் கூட ஸ்டார்ட் பண்ணாம கொஞ்ச நாள் ஆகட்டும்னு வெயிட் பண்ணோம். அதான் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுல. ஸோ இன்னைக்கு வர நாள் ரொம்ப நல்லா இருக்கு. என் தம்பிக்கு கூட ரிசப்ஷனு. ஸோ ரிசப்ஷன்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ம் ஆ, என்ன இவரு? ஐயோ, அத்தை நேத்து தான் வந்து இதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவர் என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்றது இவர்கிட்ட? ஓய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன், காதுல விழுதா இல்லையா? ஏதாச்சும் பதில் சொல்லு அனிதா. நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன் அனிதா. இதுக்கப்புறமும் நம்ம எதுக்காக தள்ளி போடணும் சொல்லு? அது ஏங்க, இப்போ அது ரொம்ப முக்கியமா என்ன? இப்போ ரிசப்ஷனுக்கு கிளம்பணும்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கிளம்பலாம் வாங்க. மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் ஏங்க, என்னங்க பண்றீங்க? விடுங்க. எனக்கு இப்ப பதில் தெரியாம கண்டிப்பா விட முடியாது. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன்ல. இப்போ அதை பத்தி எதுக்கு பேசணும்? வேற முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ விடுங்க. அப்போ ஓகே, கரெக்டா? ஆ, அது இல்லை. இல்லையா? ஏண்டி இப்பதானே சொன்ன போயிட்டு வந்து எல்லாம் பாத்துக்கலான்னு. அப்புறம்
அது எங்க டைம் ஆச்சு, வாங்க போலாம். முடியாது, எனக்கு பதில் தெரியாம முடியாது. எங்க ப்ளீஸ் விடுங்க, சொல்றேன்ல விடுங்க. ஏய், என்னடி இது? ஆமா, இப்ப நீ எதுக்கு என்ன தள்ளி விட்ட? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, விடுங்க வேண்டான்னு, கேட்கவே இல்லை, அதான். ஓ சரி. சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு. ம், நீ போ, நான் வரேன். என்னாச்சு, வாங்க போலாம். அதான் உனக்கு கிளம்பணும், ரெடி ஆயிட்டல்ல, நீ போ, நான் வரேன். என்ன இவரு இப்படி பேசுறாரு, கோச்சுக்கிட்டாரோ? இப்போ எப்படி இவரை சமாதானப்படுத்துறது? நான் எதுக்காக சொல்றேன்னு இவருக்கு புரியாதே, நான் என்னதான் பண்றது? எங்க ம், அதான் நீ கிளம்புன்னு சொல்லிட்டேன்ல அனிதா, கீழே எல்லாம் வெயிட் பண்றாங்க, நீ போ, நான் வரேன். மாமா கோவமா இருக்கீங்களா? சாரி. ம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியும், முதல்ல கையை விடு. அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு தெரியும். என் மாமா கோவமா தானே இருக்கீங்க. நான் அது இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க? அப்புறமா பார்த்துக்கலாமே, இப்போ என்ன அவசரம்? ஓ, அப்போ எனக்கு மட்டும்தான் அவசரம், உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அப்படிதானே? அது அது இப்போ தானே வேண்டான்னு சொன்னேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ தான் வேண்டான்னு சொன்னனால நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்ல, ஸோ எனக்கு ஒன்னே ஒன்று. சரியான ஆளுங்க நீங்க. நான் கூட நீங்க கோவமா இருக்கீங்க, எப்படி இவரை சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சா சரியான ஆளுதான் உங்களா. அதான்டி, நீ வேண்டான்னு சொன்னனால ஒரே அப்செட்டாக இருக்கேன், ஸோ அது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவாக எனக்கு வேணும் தானே, அதனால தான் கேட்குறேன். உன்னால் முடிஞ்சா கொடு, இல்லைன்னா நான் இப்படியே தான்ப்பா கோவமாக இருப்பேன், அதுக்கப்புறம் ஏன் கோவமாக இருக்கீங்கன்னு வந்து என்ன கேட்கக்கூடாது, சரியா? ஓ உங்களா, சரி கொடுக்குறேன், போதுமா? ஒன்றும் வேண்டாம் போ, இவ்வளோ சலுப்பாலாம் எனக்கு கொடுக்கணும்னு இல்லை, நல்லா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா கொடுத்தா தானே நல்லா இருக்கும். நீ இப்படிலாம் கோவப்பட்டு சலுப்பா கொடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நான் வரேன். ஷோ, நீங்க இருக்கீங்களே மாமா, உங்ககிட்ட எதுவும் பேச முடியல. உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி இப்படிலாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க, வர வர ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல உங்களை. சரி, நான் சந்தோஷமா சிரிச்சிட்டே கொடுக்குறேன், ஆனா ஒன்று தான், ஓகேவா? ம், பேருக்கு தான் ஒரு கம்பெனியோட எம்டி, ஆனால் பண்ணுறதெல்லாம் பாரு, குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரி பேசி என்னையும் மயக்கிடுறீங்க. பாத்தியா பாத்தியா, என்னை எப்படிலாம் சொல்ற நீ? ஐயோ, உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க ஆச்சு? சரி ஒன்றும் சொல்லலை, போதுமா? ம், சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே. ஆமாடா பட்டு, என் பட்டுக்கு என்ன குறைச்சல் பாரு, எல்லோ கலர் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கா என் தங்கம், சூப்பரா இருக்குடா. பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு தானே? புது ட்ரெஸ் போட்டோடனே உனக்கு அப்பா கிட்ட காட்டணுமா? அப்பா வேலையா வெளியே போயிருக்காரு, அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பா கிட்ட காட்டலாம். ஹனி, அட வாமா கையல், ஐ உனக்கும் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு பாரா. இன்னைக்கு நீயும் எல்லோ கலர் தானா? ஆமா அண்ணி, இன்னைக்கு நானும் என் அபி குட்டியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். தங்கம், இன்னைக்கு என் தங்க குட்டி அழகா இருக்காளே. என் பட்டுக்கு என்ன சொல்லு, அழகா தேவதை மாதிரி இருக்கடா, சூப்பர். கயல் கிளம்பலாமா? எல்லாரும் ரெடியாமா?
எல்லாரும் ரெடியாக இருக்காங்க அண்ணி. நம்ம முன்னாடியே போகணும்ல. கார்த்திக் அண்ணாவும் அண்ணியும் வந்துட்டாங்க. நாமளும் போகலான்னு சொன்னாங்க. கீழே அர்ஜுன் அண்ணாவும் வந்துட்டாரு. எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொன்னார். ஆதி அண்ணாவும் நித்யா அண்ணி மட்டும் தனியாக ஒரு காரில் வருவாங்களாம். நம்மளெல்லாம் முன்னாடியே கிளம்ப சொன்னாங்க. ஆமாம், அப்புறம் கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. சரிம்மா, டைம் ஆச்சு, நாமளும் போகலாம். சரிங்க அண்ணி. அபிக்குட்டி போகலாமா? வாடா, அத்தை தூக்கிக்கிறேன். அடி, என்ன நீ ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பேன். அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு என்ன என்னடா நினச்ச? நான் பிரீத்தி. இந்த பிரீத்தி நினச்சா அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். என் கழுத்தில் உன் கையால் கட்டணும்னு ஆசைப்பட்ட தாலியை நீ இன்னொருத்தி கழுத்தில் கட்டி உன் பொண்டாட்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவ. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? அந்த தாலி என் கழுத்துக்கு வர வேண்டியதுடா. என் கழுத்துக்கு தான் அது வரணும். அந்த பொண்ணை பற்றி நீ எதுவுமே சொல்லாமல் மறைச்சி வைத்தா அவளை பற்றி டீட்டெயில்ஸ் எடுக்கிறது எனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா? சி, போயும் போயும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லாமல் இங்கிலீஷ் நாலேஜே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்டே திமிரா நடந்துக்கிறியா? நீ எப்படிரா அவளெல்லாம் 4 பேர் முன்னாடி உன் பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவ? அவளுக்கு 4 பேர் அவகிட்ட இங்கிலீஷில் பேசினா கூட ரிப்ளை பண்ண தெரியாது. அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்டயே அவ்வளோ திமிரா நடந்துக்கிறல்ல. அவளை பற்றி நீ சொல்லலைன்னா என்ன ஆதி? இப்போ தான் நானும் அங்கே கிளம்பி வரப்போகிறல்ல. நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவளை என் வழிக்கு கொண்டு வரனா இல்லையான்னு பாரு. அவளே அவ கையால் அவ கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி என் கழுத்தில் போடுவா. நீ வேணா பார்த்துட்டே இருடா. இன்னைக்கு நீ வேணா வீட்டிலேருந்து வரப்ப அவ கூட வந்திருக்கலாம். உன் கூட உன் வீட்டுக்கு உன் பொண்டாட்டியா திரும்பவும் நான் தாண்டா வருவேன். அதை நடத்தி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் ஒரு மிரட்டினா அவளே கழட்டி அவ தாலியை என் கழுத்தில் போட போறா. பார்த்துட்டு தானே இருக்க போற. நீ எதிர்பார்க்காததெல்லாம் நடக்க போகுது. இந்த பிரீத்தி ஒன்று நினைச்சா கண்டிப்பா அதை நடத்தி காட்டுவாடா. நான் பிரீத்திடா. இன்னைக்கு ஏன் மனசு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏதோ படப்படனே இருக்கே. காலையில எந்திரிச்சதுல இருந்தே ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டே இருக்கு. ஏதாச்சும் தப்பா நடக்க போகுதா? என்ன நடக்க போகுது? ரிசப்ஷன் தானே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா மனசுக்கு ஏன் ஏதோ தப்பா தோணிட்டே இருக்கு. அவருக்கு ஏதோ ஆகக்கூடாது. கடவுளே, ஏன் எனக்கு இந்த மாதிரி எதோ தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தப்பாக மட்டும் தோணிட்டே இருக்கு. தப்பாக நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. உங்கள் இடத்துல இருந்து தான் எங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நீங்கள் தான்ப்பா எப்பவும் எங்களுக்கு துணையாக இருக்கணும். நித்யா, என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட்டுட்டே இருக்க, சத்தம் கட்டாம உட்காந்துருக்கான். என் மனசில் தப்பாக தோன்ற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. நித்யா, வாவ் நித்யா, இந்த சாரி பத்தியா? நான் சொன்னேன்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உனக்கு? ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஏய் நித்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நாம 2 பேருக்கும் தான் இன்னைக்கு ரிசப்ஷன். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு மறக்க முடியாத நாள் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு டல்லா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளம்பலாமா? டைம் ஆச்சுல. இப்ப சொல்லு, என்னாச்சு நித்யா? உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. என்ன யோசனை? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஒருவேளை உங்க அப்பா வருவாரா மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? நித்யா, எதுக்கு இப்ப அப்படி யோசிச்சுட்டு இருக்க? கண்டிப்பா உங்க அண்ணாவும் அம்மாவும் அவரை கூட்டிட்டு வந்துருவாங்க. பொண்ணு மேல பாசம் இல்லாம அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா ரிசப்ஷனுக்கு கூட வராம இருப்பாரா என்ன? அதெல்லாம் கண்டிப்பா வருவாரு. அதை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத, சரியா? அதான் சொல்றேன்ல, கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல. எங்க எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல. ஆனா ஒரு மாதிரி பதட்டமா பயமா சொல்ல தெரியல. ஒரு மாதிரி இருக்கு. என்ன? எல்லாருக்கும் இந்த பதட்டம் இருக்கதான் நித்யா செய்யும். ஏன்னா புதுசா ஒரு இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜ்ல நிக்க போறோம்னாவே ஒரு பயம் இருக்கும்ல. அது நார்மலா எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். அதை நினைச்சுலாம் யோசிக்காத. அதான் பக்கத்துல நான் இருக்க போறேன்ல, அப்புறம் என்ன? நீங்க இருக்கீங்க,
இருந்தாலும் என் பொண்டாட்டிய பார்த்தாலே தெரியுது ரொம்ப பயந்து போயிருக்காளே. சோ கண்டிப்பா அந்த பயத்தை போக்கியே ஆகணும்ல. பொண்டாட்டியோடைய பயத்தை போக்க வேண்டிய கடமை புருஷனுக்கு தான் இருக்கு. சோ நான் உன்னோட புருஷன், கண்டிப்பா என் பொண்டாட்டிய நார்மல் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு ஒரு சில வேலை செஞ்சா கண்டிப்பா என் பொண்டாட்டி நார்மல் ஆயிடுவா. அதை செஞ்சிடலாமா? ம், என்ன வேலை? அதெல்லாம் வாயால சொல்ல முடியாது செல்லம். அது பிராக்டிக்கலா தான் செஞ்சு காட்ட முடியும். சோ கண்டிப்பா என் பொண்டாட்டியோட பயத்தை இப்பவே நான் போக்கிடுறேன். ம், பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மாலை மங்கும் நேரம் ஒரு மோக போங்க. பாரு, என் பொண்டாட்டிக்கு பயம் போயிடுச்சு போல, வெக்கம்லாம் படுறான். போங்க, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ம்ஹும். சரி நித்யா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நாம 2 பேர் தான் இன்னும் கிளம்பலாமா? கிளம்பலாங்க.